வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதன் பேசுகிறேன். ஸோ கடந்த சில வாரங்களாக எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாததுக்கு என்னோடய உடல்நிலையே காரணம். பேச முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். ஸோ இப்போது இனிமேல் நம்ம கிளாஸஸ் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்த எல்லா ப்ராசஸும் யூசர் பெட் டைமர் அண்ட் கவுண்டரோட ஏற்கனவே சொன்ன மாதிரி 98% PLC ப்ரோக்ராம்ஸ் ஓவர். ஸோ இந்த 3 டாபிக் மட்டும் நீங்கள் கரைச்சி குடித்தா மாதிரி நீங்கள் டேலண்ட்டாக இருந்தீங்கனாலே போதும், எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் பண்ணிடலாம். ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக பார்க்குற மாதிரி திங்க் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இனிமேல் சின்ன சின்ன வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஈஸியாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரியா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் இந்த டோரை அப் அண்ட் டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ராசஸ்ஸு. ஹோல் ப்ராசஸும் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஓப்பன் க்ளோஸ், அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டாப். ஸோ இதில் ஆன் பட்டன் எதுவுமே கிடையாது. ஆனுக்கு பதிலாக தான் ஓப்பன் க்ளோஸ்னு வச்சுருக்காங்க. அது ஷட்டர் அப்பும் ஷட்டர் டவுனும் இதுக்கு ஒரு ஸ்டாப்பு. ஸோ அப்பர் லிமிட் ஒரு லிமிட் சுவிட்சு, லோயர் லிமிட்டுக்கு ஒரு லிமிட் சுவிட்சு, ஒரு மோட்டார் அப்பு அண்ட் டவுன் இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இங்கே 2. ஸோ மோட்டார் பார்த்திங்கன்னா ஒன்று தான், ஆனால் மோட்டார் அப்புன்னு ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க, மோட்டார் டவுன்னு ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஏன் இது யாராச்சும் யோசித்து பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை நான் காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டாரோட டிரெக்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கூகுளில் டைப் பண்ணி பார்த்தேன். ஒரு 3 ஃபேஸ் மோட்டாராக இருந்தால் பை சேஞ்சிங் ஃபேஸ் கனெக்ஷன்ஸ், ஏதாவது 2 ஃபேஸ் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்பொழுது மோட்டாரோட டைரெக்ஷனை 3 ஃபேஸ் மோட்டாரோட டைரெக்ஷனை மாற்றலாம். அதுவே ஒரு டிசி மோட்டாராக இருந்தால் பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் பொலாரிட்டி இங்கே சேஞ்ச் பண்ணோம்னா டைரெக்ஷன் மாறும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸை எப்படி நம்ம மாற்ற முடியும், இந்த 2 ஃபேஸஸை எப்படி மாற்ற முடியும்னா கான்டாக்டர்ஸ், ரிலே கான்டாக்டர்ஸை யூஸ் பண்ணி நாம் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த பிரின்சிபலுக்காக ஃபார்வேர்டுக்கு ஒரு மோட்டரோட ஃபார்வேர்ட் ரன்னிங் கண்டிஷனுக்கு ஒரு ரிலே கான்டாக்டரும், ரிவர்ஸ் ரன்னிங் கண்டிஷனுக்கு ஒரு ரிலே கான்டாக்டரும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் 2 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு போகலாம். ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டாப் இண்டிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஸ்டார்ட்ன்றது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மோட்டாரோட அப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப் கண்டிஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், ஒரு மெமரி பிட்டை எனேபிள் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டாப் அப்படின்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மெமரி பிட்டு நான் கொடுக்குறேன். கோ டு டேட்டா டேபிளில் இங்கே பைனரி. ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும், ஸ்டார்ட் பண்ணால் இந்த பிட்டு எனேபிள் ஆகும். ஸோ இந்த பிட்டை யூஸ் பண்ணி நான் மோட்டாரை அப் பண்ணியிருக்கேன். மோட்டார் அப். ஸோ கொடுத்தோம்னா இது பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்கும். போகும்பொழுது இந்த சென்சார் சென்ஸ் ஆகும். அது லிமிட் சுவிட்சு ஆன் ஆகும், இல்லை ஆஃப் ஆகும். ஓகே, இது ஒரு கண்டிஷன் நம்ம ஆன் ஆகிற மாதிரி இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ க்ளோஸில் இருக்கும்பொழுது இது 2மே எனேபிளில் இருக்குமா இல்லைன்றது நம்ம திங்க் பண்ணி பண்ணணும். ஸோ இப்போதைக்கு அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ரெஸ் பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணி விட்டுடுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு ஒரு பிரான்ச். ஸோ எப்போ சொல்கிற மாதிரி பிரான்ச்சில் என்ன அவுட்புட் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன் பைனரி போட்டு தான் போடணுமா, டைரெக்டாக போடக்கூடாதுன்னா தாராளமாக போடலாம், தவறில்லை. நெக்ஸ்ட்டு டவுன். ஓகே. ஸோ டவுன் பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு ஸ்டாப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ டவுன் இன்ஸ்ட்ரக்ஷனோட அது க்ளோஸ் அப்படின்ற ஒரு இன்புட். ஸோ இந்த இன்புட் ஆன் ஆகிடுச்சுன்னா டவுன் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எனேபிள் ஆகும். இதையும் நம்ம மோமெண்ட்ரி கான்டாக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெஸ் பண்ணி நாம் விடுவோம். இதுக்கு இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போது அப் கண்டிஷன் உள்ளே போகும்பொழுது
டவுன் கண்டிஷன் ரன் ஆகக்கூடாது, ரன்னில் இருந்தால் கட் ஆகணும். இல்லை டவுன் கண்டிஷன் போகும்பொழுது அப் கண்டிஷன் ரன்னில் இருந்தால் கட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே நம்ம டாபிக்ஸ் பார்த்துருக்கோம், ஆக்சிலரி கான்டாக்ட்ஸ் ஆர் latching கான்டாக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அதில் ரெண்டு விதமான அந்த கான்டாக்டை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று சீக்வென்ஷியல் இன்டர்லாக்கிங், ரெண்டாவது ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கிங். சீக்வென்ஷியல் இன்டர்லாக்கிங்னா ஒரு அவுட்புட் ஆன் ஆனால் தான், எனேபிள் ஆனால் தான் இல்லை எனர்ஜைஸ் ஆனால் தான் அடுத்த அவுட்புட் இல்லை அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எனேபிள் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்தால் அது சீக்வென்ஷியல் இன்டர்லாக்னு பேர். இப்போது இந்த அவுட்புட் ஆன் ஆனால் தான் இந்த அவுட்புட் எனக்கு ஆன் ஆகணும் அது அப்படின்னா அதுக்கு பேர் சீக்வென்ஷியல் இன்டர்லாக்கிங். அதுவே இந்த அவுட்புட் ஆனில் இருக்கும் பொழுது இது ஆன் ஆகக்கூடாது, இல்லை இந்த செகண்ட் அவுட்புட் ஆனில் இருக்கும் பொழுது இந்த அவுட்புட் ஆன் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கிங். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபார்வர்ட் கண்டிஷன் எனர்ஜிஸில் இருக்கும் பொழுது இந்த ரிவர்ஸ் கண்டிஷன் எனக்கு ஆன் ஆகக்கூடாதுன்னா, ஸோ போகிற சர்க்கியூட்டை க்ளோஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஓப்பனை இங்கே சீரீஸில் போடுறோம். ஸோ அதே மாதிரி இங்கே க்ளோஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை ஓப்பனுக்கு சீரீஸில் போடுறோம், அதாவது மோட்டார் அப்புக்கு. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த அவுட்புட் ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் ஆகும். அதே மாதிரி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த அவுட்புட் ஆனில் இருந்தால் ஆஃப் ஆகிட்டு மோட்டார் டவுன் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்னு பேர். நெக்ஸ்ட்டு இதே கண்டிஷனில் உங்களுக்கு லிமிட் ஸ்விட்ச் அப் அண்ட் டவுன் பார்க்கணும். ஸோ இந்த கண்டிஷனில் லிமிட் ஸ்விட்ச் உங்களுக்கு ஆனில் இருக்குது. ஸோ ஆனில் இருக்கும் பொழுது இல்லை ஆஃபில் இருக்கும் பொழுது இதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம் இப்போதைக்கு. மேலே போகும்பொழுது என்ன ஆகணும், லிமிட் ஸ்விட்ச் ஆனது எனர்ஜைஸ் ஆகும். ஸோ எனர்ஜைஸ் ஆகும் பொழுது மோட்டார் அப் ஆனது கட் ஆகணும். ஸோ இங்கே மோட்டார் அப், இந்த லிமிட் ஸ்விட்ச் எனர்ஜைஸ் ஆச்சுன்னா மோட்டார் அப்பு கட் ஆகிடணும். அட் த சேம் டைம் அப்படியே டிட்டோ மோட்டார் டவுனுக்கு இந்த லிமிட் ஸ்விட்ச் ஆப்ரேட் ஆகும். ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது கண்டிஷன் ஓகே ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுறோம். இங்கே நம்ம ரன் பண்ணுறோம் ப்ராசஸை. ஸோ இப்போ கண்டிஷன் ஓப்பன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்களா, இங்கே ரெண்டு லிமிட் ஸ்விட்சும் என்ன பொசிஷனில் இருக்குது, ஓப்பன் பொசிஷனில், அதாவது நார்மலி க்ளோஸ் போட்டிருக்கோம். கலர் இந்த மாதிரி இங்கே கலர் இண்டிகேஷன் காட்டலை. ஸோ காட்டலைன்னா என்ன அர்த்தம், அதுக்கு கான்டாக்டர்ஸ் ரெண்டும் ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓப்பன்னா நம்ம இந்த ரெண்டு லிமிட் ஸ்விட்சும் க்ளோஸ்டு பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ரோக்ராம் மோட் போயிட்டு இந்த இடத்த ஓப்பனுக்கு பதிலாக நார்மலி க்ளோஸுக்கு பதிலாக ஓப்பனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மலி க்ளோஸுக்கு பதிலாக நார்மலி ஓப்பனை யூஸ் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது சேஞ்சஸ் தெரியும். ஸோ இப்போ கலர் இண்டிகேஷன் காட்டுது. ஸோ கான்டாக்டர் வில் பி க்ளோஸ்டு பொசிஷன். ஸோ இப்போ ஓப்பனை நான் ப்ரெஸ் பண்ணி விடுறேன், ஷட்டர் ஓப்பன் ஆகுதுங்களா. ஸோ இப்போ லிமிட் ஸ்விட்ச் நமக்கு டீசன்ஸ் ஆகும் பொழுது என்ன ஆகுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்டாக்டர் ஓப்பன் ஆகிடுது, இதுவும் ஓப்பன் ஆகுது. ஸோ எல்எஸ் ஐகோலன் 1/4 நமக்கு ஓப்பனில் இருக்குது. அப்படி ஓப்பன் ஆகும் பொழுது நமக்கு இந்த அவுட்புட் டிஎன்ஐஸ் ஆகும். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் க்ளோஸை ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகாது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லிமிட் ஸ்விட்ச் ஓப்பனில் இருக்குது. ஸோ நமக்கு லிமிட் ஸ்விட்சோட கண்டிஷன் தெரியலைன்னும் பொழுது தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இப்போ நமக்கு லிமிட் ஸ்விட்ச் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றது தெரிஞ்சிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இங்கே போட்டுட்டேங்க, இங்கே ஓப்பன் போட முடியல. ஓப்பன் போட்டால் என்ன ஆகும், ஓப்பன் போட்டோம்னா அவுட்புட் ஆஃப் ஆகிடும். ஸோ ஆன் பண்ண முடியாது. ஸோ இதே கண்டிஷனில் ஓப்பன் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. அதேமாதிரி க்ளோஸ் கண்டிஷனை ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் வரணும், ஆனால் வர மாட்டேது. ஸோ இங்கே க்ளோஸ் போட்டால் ஓகே ஆகுமா, ஸோ இந்த இண்டிகேஷனை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகுமானா, ஓப்பன் இப்போது ஷட்டர் ஓப்பனில் இருக்குது, ப்ரெஸ் பண்ணால் ஓகே ஆகும்.
அதுவே ஷட்டர் கீழே இருக்கும் பொழுது நம்ம க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகக்கூடாது அந்த கண்டிஷன், ஏன்னா ஆல்ரெடி க்ளோஸ்டு அப்படின்ட்டு. ஸோ க்ளோஸ் போட்டு செக் பண்ணி பார்க்குறேன் ரன் ஆகுமா இல்லையான்றது பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணுறேன், ரன் மோடு மாற்றிட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன், ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓப்பனில் இருக்குது, ஓப்பன் ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. இப்போ க்ளோஸ் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம், ஓகே க்ளோஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ க்ளோஸ் கான்டாக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஓப்பன், ஓகே மோட்டார் இங்கே சுற்றுறதை பார்க்கலாம், ஓப்பன் ஆகுது. க்ளோஸ், அப்படியே மோட்டார் ரிவர்ஸில் சுற்றுது, க்ளோஸ். ஸோ ஓப்பன், க்ளோஸ், கண்டிஷன் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ஒரு ஷட்டரை ஓப்பன் பண்ணுறது எப்படி, ஒரு ஷட்டரை க்ளோஸ் பண்ணுறது எப்படின்றதை நம்ம பார்த்தோம். ஸ்டெப் மோடு போட்டு பார்க்கலாம். ஸ்டெப் மோடு ஒர்க் ஆகாது, ஏன்னா இது வந்து மோமெண்ட்ரி கான்டாக்ட்ன்றதால ஸ்டெப் மோடானது ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ இதே ப்ராசஸ் மறுபடியும் போகிறோம், ஓப்பன் க்ளோஸ். இதுவே ஓப்பன் க்ளோஸை ஒரே ஒரு புஷ் பட்டனை யூஸ் பண்ணி பண்ணணும். இதே ஓப்பன் க்ளோஸை ஒரே ஒரு புஷ் பட்டனை யூஸ் பண்ணி பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? ஸோ இப்போது இதே கண்டிஷனை ஒரே ஒரு பட்டன், சிங்கிள் புஷ் பட்டனை யூஸ் பண்ணி மோட்டார் அப் மோட்டார் டவுன் நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஸோ என்னென்னா, இப்போது ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி குரூப் ஒன்று நான் ஃபேஸ்புக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த குரூப்போட லிங்க் இங்கே உங்களுக்கு வீடியோக்கு கீழே தெரியும். அந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்களும் சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியில் ஜாயின் பண்ணி சோஷியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட விரும்பினா ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு வீடியோ இருக்கும், அதை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட டொனேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 குறைவாக இருக்கும். வருஷத்துக்கு 200லேருந்து 500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்மளோட மெம்பர்ஸ், அந்த வாலண்டியர்ஸ்னு சொல்லக்கூடிய தன்னார்வலர்கள் அதிகமாக நமக்கு தேவை. ஸோ நம்மளோட தமிழ்நாட்டோட விவசாயத்தையும் நீர்வளத்தையும் காப்பாற்ற நான் எடுக்கக்கூடிய ஒரு சிறிய முயற்சி இது. இதற்கு உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.